எங்க போனாலும் சமூக வலைத்தளத்துல அல்லது மற்ற கூட்டங்கள்ல கம்யூனிஸ்டுகளை திட்டி பேசுவதென்றால் வேற எந்த வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாங்க. உண்டியல் குலுக்கி நமக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. போற இடங்கள்ல நாங்களும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். உண்டியல் குலுக்கினா அது என்ன கெட்ட பேரா, அவமானகரமா? ஒண்ணுமே கிடையாதுங்க. எங்களுக்கு அது பாஸ் மார்க்கு. ஆனா உண்டியல்னு நம்மள சொல்லிட்டு சூட்கேஸா தூக்கிட்டு போற ஒரு கோஷ்டி இருக்கு. யாருக்கிட்ட? அம்பானி அதானி கிட்ட, தமிழகத்தினுடைய மிக முக்கிய சாராய அதிபர்கள் கிட்ட, தமிழகத்தில் விளையாடுகிற மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் காரர்கள் கிட்ட பெரிய சூட்கேஸை தூக்கிட்டு ஓடுற கோஷ்டி எல்லாம் சேர்ந்து நம்மை உண்டியல் குலுக்கி என்று சொல்லுகிறது. அதனால தான் கவலைப்பட வேண்டியது மக்களிடம் அசிங்கப்பட்டு நிற்பது நாங்கள் அல்ல, உங்களை போன்ற சூட்கேஸ் குலுக்கிகள் தான் அவமானப்பட வேண்டும். இப்ப என்னாச்சு? மோடி எங்க போனாலும் கையை பிடிச்சி எந்த பிள்ளைய கூட்டிட்டு போறாருன்னா அதானி, கௌதம் அதானிங்கிற பிள்ளைய கூட்டு போயிடுறாரு. ஆஸ்திரேலியா போறாருங்க, ஏரோப்ளேன்ல அதானியை ஏத்தி கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு நிலக்கரி சுரங்கத்தை குத்தகை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஏன்னா அதோட விஷயம் முடியலை. ஏற்பாடு பண்ணா இவர் காசு கொடுக்கணும்ல குத்தகைக்கு, நமக்கு தெரியும்ல. அவர் கையில காசே இல்லாம ஏரோப்ளேன் ஏறி இருக்காரு. அப்புறம் பார்த்தாரு மோடி, ஐயோ பாவம் இந்த புள்ள, இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம குத்தகைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், கையில காசு இல்லாம இந்த புள்ள வந்துருச்சு, ஆகவே காசும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்ட்டு கூடவே அந்த ஏரோப்ளேன்ல இன்னொருத்தரை கூட்டு போறாரு. அது யாரு? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு அதிகாரி. அவர் அங்கேயே சாங்ஷன் பண்ணி செக்கை கிழிச்சு அதானி கையில் கொடுத்து அந்த செக்கை அப்படியே நிலக்கரி சுரங்க குத்தகைக்கு கொடுத்து சுரங்கத்தை குத்தகை எடுத்துக்கொண்டு அவர் வந்துவிட்டார். இப்ப என்னாச்சு? அதானி மீண்டும் குற்றவாளி கூண்டல. அதானி நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா, பல நாடுகள், இந்தியாவினுடைய பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசு மற்றும் அதிகாரிகள், மின்வாரியம் இவர்களோடு பேசி அதானி குழுமம் உற்பத்தி செய்கிற சூரிய ஒளி மின்சாரத்தை அதிக விலையில் அரசாங்கங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுத்தார்கள். அதன் மூலமாக அவங்க நிறுவனமும் குழுமமும் மிக வலுவாக இருப்பதாக ஒரு பாவ்லா காட்டி அதை பயன்படுத்தி அமெரிக்காவில் முதலீட்டுக்காக வேட்டையாடினார்கள்ங்கிறது தான் அமெரிக்கன் ஃபெடரல் கோர்ட் இன்னைக்கு அவங்க மேல சார்ஜ் பண்ணியிருக்கு. ஏன் இந்த அரசாங்கம் சிபிஐ விசாரணைக்கு அனுமதி மறுக்கிறது? ஏன் இந்த அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் அதானி பற்றி பேசக்கூடாது என்கிறது? அதானியை பாதுகாக்க, முதலாளித்துவத்தை பாதுகாக்க, உயர்மட்ட லஞ்ச ஊழலை பாதுகாக்க வருகிற கமிஷன் கடுகளவு கூட குறையக்கூடாது என்பதற்காக நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். இப்ப இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இல்லையா? எனக்கு முன்னாலே பல்வேறு கருத்துக்களை உங்கள் முன்னாலே வைத்து அமர்ந்து இருக்கிற மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் சுகுமாரன் அவர்களே, தோழர் ரவீந்திரன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களே, அடாத மழையையும் பொருட்படுத்தாமல் திருப்பூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகள், கிராமங்கள், நகரங்கள், மூலை முடுக்குகளிலிருந்து இந்த பேரணிக்கும் பொதுக்கூட்டத்திற்கும் வருகை தந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அன்பு தோழர்களே, இப்பகுதி வாழ் பொதுமக்களே, வியாபார நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியின் மத்திய குழு சார்பாகவும் தமிழ் மாநில குழு சார்பாகவும் புரட்சிகரமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசின 2 தோழர்களும் பொதுக்கூட்டத்தில் மணிக்கணக்காக பேசுவதற்கான தகுதி படைத்தவர்கள் தான். ஆனால் மழை மிரட்டிக்கிட்டே இருக்கு. பல இடங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்கள் திரும்ப செல்ல வேண்டும், கணிசமாக பெண்கள் இருக்கிறார்கள், நேரத்தோடு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிற உணர்வோடு வந்திருக்கக்கூடும். அதனால் கூட்டத்தை மழைக்கு முன்னால் விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்காக மிக சுருக்கமாக சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் முன்வைத்து தோழர்கள் முடித்து கொண்டார்கள். மாவட்ட அளவில் இருக்கிற தோழர்கள் அதிகம் பேசக்கூட இல்லை. அதனால் மத்திய கமிட்டி மாநில செயற்குழுவின் சார்பாக வந்திருக்கக்கூடிய நானுமே ஒரு சில முக்கியமான விஷயங்களை தோழர்களுக்கும் இப்பகுதி வாழ் பொதுமக்களுக்கும் கவனப்படுத்திவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக மாநாடுகள் பல கட்சிகளும் நடத்துவதுண்டு.
ஊரை அடைத்து பந்தல் போட்டு லட்சக்கணக்கில் தமிழகம் முழுவதிலும் இருந்து மக்களை திரட்டி பிரம்மாண்டமாக பொருட்செலவு செய்து அனைவரையும் அசர வைக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டம் இருக்கும். அப்பேற்பட்ட மாநாடுகளை நடத்தி அந்தந்த கட்சியினுடைய தலைவர்களை புகழ் பாடுவது, துதி பாடுவது என்பது ஒரு விதமான மாநாடுகள். ஆனால் தோழர்களுக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தெரியும், கம்யூனிச இயக்கத்தை பொறுத்தவரை ஒரு தனிநபரை புகழ்வதற்காக மாநாடு நடத்துவது கிடையாது. தனிநபர்களை துதிபாடுவதற்காக நிச்சயமாக கூட்டங்கள் கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மாநாடுகளாக இருந்தாலும், இயக்கங்களாக இருந்தாலும், போராட்டங்களாக இருந்தாலும், பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் கட்சியினுடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு சொல்வது, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதற்கான தீர்வு என்ன, தீர்வை நோக்கி எப்பேற்பட்ட போராட்டங்களை ஒற்றுமையோடு நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது, நம்முடைய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய சாதி வெறி, மதவெறி, இப்படிப்பட்ட விஷயங்களை பின்னுக்கு தள்ளி ஒற்றுமையோடு மக்கள் ஓரணியாக திரண்டு போராட்டத்தில் இறங்கினால் நிச்சயமாக நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையை அனைத்து பகுதி மக்களுக்கும் ஊட்டுவதற்காகத்தான் எங்களுடைய மாநாடுகள் நடக்கின்றன. காலையிலிருந்து பொது மாநாடு, அடுத்து பிரதிநிதிகள் மாநாடு நடந்தது. அதில் என்ன விஷயங்கள் பேசினோம்? உலக அளவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்திய அளவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கு, இதோடு இணைந்ததாக திருப்பூர் மாவட்டத்தினுடைய சமூக நிலைமை என்ன, அரசியல் சூழல் என்ன, பொருளாதார சூழல் என்ன, இங்கு வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் தொழில் முனைவோராக இருந்தாலும் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை என்பது கிராமப்புற ஏழை குடும்பங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மலர்ச்சியை ஏற்படுத்திய விஷயம். மன்மோகன் சிங் ஆட்சி இருந்தபோது இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதற்கான நிபந்தனையாக அது கொண்டு வரப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதுல இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு முறையாக மோடி அரசாங்கத்தால் செய்யப்படாததால் வேலை கிடையாது, வேலை செஞ்சா கூலி கிடையாது, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள். அதற்கு என்ன செய்வது, போராட்ட உத்திகளை எப்படி வகுப்பது, என்ன மாதிரியான வியூகங்களை முன்வைப்பதுங்கிறது தான் காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அதில் ஒரு பகுதி தான் எனக்கு முன்னால் தோழர்கள் வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை, தொழிலாளிகளுடைய பிரச்சனை, மோடி அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகள், அதே போல ஒரு சில விஷயங்களை தமிழக அரசு செய்ய முடியும், அதை செய்யாமல் இருக்கிறார்கள் என்பன போன்ற விமர்சனங்கள்லாம் எனக்கு முன்னால கருத்துரை வழங்கிய தோழர்களும் முன்வைத்தார்கள். ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நலனுக்கான விஷயங்கள் மீது கவனம் செலுத்துகிறது. அதுதான் கம்யூனிச இயக்கத்தின் அரசியலின் மையப்புள்ளி என்று நாங்கள் மிக அழுத்தமாக முன்வைக்க விரும்புகிறோம். எங்க போனாலும் சமூக வலைத்தளத்தில் அல்லது மற்ற கூட்டங்களில் கம்யூனிஸ்டுகளை திட்டி பேசுவதென்றால் வேற எந்த வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாங்க. உண்டியல் குலுக்கி நமக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. போகிற இடங்கள்ல நாங்களும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். உண்டியல் குலுக்கினா அது என்ன கெட்ட பேரா, அவமானகரமா? ஒன்றுமே கிடையாதுங்க. எங்களுக்கு அது பாஸ் மார்க்கு. நீங்கள் உண்டியல் குலுக்கினா மக்களோடு நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம்னு சான்றிதழ், சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குறீங்க, நாங்களே கூட சொல்லிக்கல. நீங்கள் உண்டியலை எடுத்துக்கிட்டு டாடா கிட்ட யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? உண்டியலை எடுத்துக்கிட்டு பிர்லா கிட்ட போய் யாராவது பார்த்துருக்கீங்களா? எந்த அரசியல் கட்சியாவது உண்டியலை தூக்கி கொண்டு அம்பானியிடம், அதானியிடம் போய் நன்கொடை கேட்ட வரலாறு உண்டா? கிடையாது. உண்டியல் கையில் எடுத்தால் யாருக்கிட்ட போவோம்? ஜனங்க கிட்ட போவோம், வீடு வீடாக போவோம். நகர்ப்புற ஏழைகள், கிராமப்புற உழைப்பாளிகள், அவங்க கிட்ட தான் போவோம். சின்ன சின்ன கடை வைத்து நடத்துகிற அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், அவங்க கிட்ட தான் போவோம். அதனால் எந்த மக்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி பாடுபடுகிறதோ அந்த மக்களிடம் நன்கொடை பெற்று அவர்களுக்கு விசுவாசமாக கட்சி நடத்துவதில் கவலைப்பட வேண்டிய எந்த விஷயமும் துளி கூட கிடையாது. ஆனால் உண்டியல்னு நம்மள சொல்லிட்டு சூட்கேஸாக தூக்கிட்டு போகிற ஒரு கோஷ்டி இருக்கு. யாருக்கிட்ட?
அம்பானி அதானி கிட்ட, தமிழகத்தினுடைய மிக முக்கிய சாராய அதிபர்கள் கிட்ட, தமிழகத்தில் விளையாடுகிற மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் காரர்கள் கிட்ட, கள்ளச்சந்தையை வைத்து நடத்துபவர்களிடம், கருப்பு சந்தைக்காரர்களிடம், பெரிய சூட்கேஸை தூக்கிட்டு ஓடுற கோஷ்டி எல்லாம் சேர்ந்து நம்மை உண்டியல் குலுக்கி என்று சொல்லுகிறது. அதனால தான் உண்டியல் குலுக்கி என்பது எங்களுக்கு கொடுக்கப்படுகிற சான்றிதழ். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. கவலைப்பட வேண்டியது மக்களிடம் அசிங்கப்பட்டு நிற்பது நாங்கள் அல்ல, உங்களை போன்ற சூட்கேஸ் குலுக்கிகள் தான் அவமானப்பட வேண்டும். எதை குலுக்குகிறோம், யாரிடம் குலுக்குகிறோம்ங்கிறது முக்கியமான விஷயம். அதனால கம்யூனிஸ்டுகளுக்கும் மற்ற பல கட்சிகளுக்கும் இதில் மிகப்பெரிய வித்தியாசமும் வேறுபாடும் இருக்கிறதுங்கிறத நான் முதல்ல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதனால எவ்வளவோ சவால்கள், போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும், எங்கள் கடன் பணி செய்து கிடப்பதே. எங்களுடைய கடன் அனைத்து பகுதி மக்களையும் ஒன்றாக, கடன்னா வேலை, அனைத்து பகுதி மக்களையும் ஒன்றாக திரட்டுவது தான். போராட்டம்ங்கிறது கம்யூனிஸ்டுகளுடைய வரலாறிலிருந்து பிரிக்க முடியாதுங்க. 1920 கம்யூனிச இயக்கம் உருவானது. அந்த இயக்கம் உருவான போது தேச விடுதலை போராட்டம் கொதிகலனாக, இந்தியா கொதிகலனாக இருந்தது, கொதித்து கொண்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தை தான் கம்யூனிச இயக்கம். இன்றைக்கு 100 ஆண்டுகளை தாண்டி எவ்வளவோ சவால்களை எதிர்கொண்டு, எவ்வளவோ எதிரிகளை இனம் கண்டு அவர்களோடு மோதி, காவல்துறையினுடைய, முதலாளித்துவத்தினுடைய அடக்குமுறைகள், கார்ப்பரேட்டுகளுடைய சதி வலைகள், ஏகாதிபத்தியத்தினுடைய சதிகள், இது அத்தனையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இன்றைக்கு நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். தூக்கம் வராம நாங்கள் தவிப்பதே கிடையாது. பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே என்று நாங்கள் தவிப்பதே கிடையாது. உழைப்பவர்களுக்காக உழைக்கிற இயக்கம் தான் கம்யூனிச இயக்கம். அதனால அந்த முறையில் உழைப்பவர்களுக்காக உழைக்கிற இந்த கம்யூனிச இயக்கம், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்றைக்கு உள்ளபடியே நெஞ்சை நிமிர்த்தி தலையை உயர்த்தி மக்களை போராட்டத்தில் இணையுங்கள் இணையுங்கள் என்று அறைகூவி அழைப்பதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டத்தையும் மாநாட்டையும் நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். நாம் கவலைப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்ன? ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000 அவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு முன்னாலே இருக்கு. விலைவாசிங்கிறது இன்னைக்கு நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கு, உருட்டிக்கிட்டு இருக்கு. முன்னாலேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 காய் விலை ஏறும், மற்ற காய்களை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். ஒட்டுமொத்தமாக அனைத்து காய்கறிகளும் பல மடங்கு விலையேற்றம், அனைத்து மளிகை பொருட்களும் பல மடங்கு விலையேற்றம். எலுமிச்சம்பழம், இஞ்சி, பச்சை மிளகா வாங்கவே முடியல. ஓசியில் உடைச்சு கொடுக்குற கருவேப்பிலை கூட மெட்ராஸில் பயங்கரமாக காசு கொடுத்தாதான் கிடைக்குது. கொத்தமல்லியை தூக்கி அப்படி போடுவோம், அந்த கொத்தமல்லி ஒரு கட்டு 15 ரூபாங்கிறது தான் மெட்ராஸ். மற்ற பல இடங்கள்லேயும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும். நான் என்ன கேட்குறேன், சம்பளத்தை ஏற்றவே மாட்டேங்கிறீங்க, விலை பாட்டுக்கு ஏறிக்கிட்டே போகுது. ஜனங்க எப்படி சமாளிப்பாங்க? ஆனால் நீங்கள் எல்லா கட்சிகளும் பேசுகிறத பாருங்கள், ஜனங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம், உங்களுக்காக தான் எங்கள் தலைவர் 24 மணி நேரத்தில் 32 மணி நேரம் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் டூர் போய்கிட்டே இருக்காரு, மைக்கும் வாயும் பிரியாமல் கோந்து போட்டு ஒட்டினா மாதிரி எல்லா இடங்கள்லையும் போய் போய் மைக்கை பிடிச்சி பிரச்சாரம் பண்ணுறவங்க பல பேர் இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் ஏதோ மக்களுக்காக உழைக்கிறோம்னா, விலைவாசி பிரச்சனைக்காக வீதியில் இறங்கிய வேறு இயக்கத்தை உங்களால் சொல்ல முடியுமா? சமீபத்தில் 1 வார காலம் இந்தியா முழுவதும் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தோம். நாங்கள் ஒன்றும் மோடி அரசு தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போகலை. மோடி அரசு செய்த தவறை சொல்லி, இது ஏன் நடக்கிறதுங்கிற காரணத்தை சொல்லி, இதை எப்படி தீர்ப்பதுங்கிறதுக்கான தீர்வையும் முன்வைக்கிறோம். அதைத்தான் நாங்கள் அடிக்கடி சொல்வது என்ன, மார்க்சிஸ்டுகள் முன்வைக்கிற மாற்று அரசியல், மார்க்சிஸ்டுகள் முன்வைக்கிற மாற்று கொள்கை, மார்க்சிஸ்டுகள் முன்வைக்கிற மாற்று திட்டம் அப்படிங்கிற முறையில் தான் நாங்கள் மக்கள் மத்தியில் பேசுகிறோம். இப்போ விலைவாசிங்கிறதுல ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் எப்போ கேட்டாலும் பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சுங்கிற கதை தான் நமக்கு காதில் விழுது. நீங்கள் மோடி அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு பாருங்க,
அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்க இல்லைங்க, இதெல்லாம் எண்ணெய் கம்பெனிகள் அவங்களா வந்து ஏத்துறாங்க. ஒரு காலத்தில் பெட்ரோல் டீசல் விலையை தீர்மானிப்பது யார் அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் தான். இவங்க விலையை உயர்த்த உயர்த்த மக்களுக்கு அரசாங்கத்து மேல கோபம் வருதுங்கிறதுனால கில்லாடித்தனமாக அவர்கள் உயர்த்துகிற முடிவை மாற்றி கொள்கை முடிவாக எண்ணெய் கம்பெனிகள் இனிமே ஏத்தும் இறக்கும்னு அந்த பக்கம் தள்ளி விட்டாங்க பந்த. ஏங்க ஏத்துனீங்கன்னு எண்ணெய் கம்பெனிகளை கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயோட விலை பீப்பாக்கி இவ்வளோ டாலர் ஏறி போச்சுங்க, அங்க ஏறினா நம்ம ஏத்தாம என்னங்க பண்றது அப்படின்னு ஒரு லாஜிக் சொல்லுவாங்க. சரி, இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி சுட்டி காட்டுது, கடந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை மளமளவென்று சரிந்தது. தினத்தந்தியில் எழுதுகிற மாதிரி தான் சொல்லணும், மளமளவென்று சரிந்தது. எவ்வளங்க சரிஞ்சது? ஒரிஜினல் விலையிலிருந்து 18% சரிந்து இருக்கிறது. அது ஏறுனா இங்கே ஏத்துறீங்கல்ல, அப்போ அங்கே 18% குறைஞ்சா இங்கே நம்ம டூ வீலரை எடுத்துக்கிட்டு பெட்ரோல் பங்கில் போய் போடுற பெட்ரோலு, லாரிக்கும் காருக்கும் போடுற டீசல், அதில் 18% விலை குறையணுமா வேண்டாமா? ஏறுனா ஏத்துறீங்க, குறைஞ்சதுன்னா குறைக்கணுமா வேண்டாமாங்கிற கேள்வி நாங்கள் மட்டுமே கேட்கிறோம். மக்களுக்காக, சிறு வியாபாரிகளுக்காக, மற்றவர்களுக்காக இந்த அரசு பதில் சொல்ல மறுக்கிறது. எப்படியெல்லாம் பேசுவாங்க. மோடிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பேர் வச்சிருக்கோம்? வாயில வடை சுடுறாருங்கிற பேர் தான் வச்சிருக்கோம். வார்த்தை ஜாலம் வந்து இந்துத்துவ சக்திகள் சங் பரிவார் கிட்ட குறைச்சலே கிடையாது. அந்த மாதிரி நீட்டி முழக்கி பேசுவாங்க. அப்படி நீட்டி முழக்கி பேசக்கூடியவர்கள் கூட 18% அங்கே விலை குறையும் போது இங்கே ஏன் குறைக்கல அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. இதை குறைச்சா டூ வீலர் காரவங்க, கார் ஓட்டுறவங்க அவங்க மட்டும் மகிழ்ச்சி அடைவாங்கங்கிறது இல்லை. இன்னைக்கு விலைவாசி உயர்வுக்கு முக்கிய காரணமே பெட்ரோல் டீசல் விலையேற்றம் தான். நமக்கு வாகனத்தில் வரக்கூடிய சரக்கு, அதை ஏற்றி வருகிற வாகனம் டீசல் போடுகிறது, அது விலை ஏறுச்சுன்னா அந்த வாகனத்தில் வரக்கூடிய பொருட்களோட விலை ஏறுது. அதை மட்டும் நீங்க குறைச்சிங்கன்னா விலைவாசி கப்புன்னு குறையுங்க. இதை செய்வதற்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் அரசு செய்ய மறுக்கிறது. அதனால நாங்கள் வெறும் குறை சொல்லலை, இதுக்கான காரணத்தை சொல்றோம். இந்த மாதிரி நீங்க விலையை குறைக்க முடியுங்கிற தீர்வை சொல்றோம். அதைத்தான் மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுது. ஆனா இந்த அரசு, ஒன்றிய அரசு அதை செய்ய மறுக்கிறது. ஆனா போற இடமெல்லாம் அதானிக்கு எதையாவது வாங்கி கொடுக்கிற ஏற்பாடு. நம்ம இந்த புள்ளக்குட்டியை கூட கூட்டு போவோம் திருவிழாவுக்கு. அம்மா முறுக்குங்கோ, அப்பா கடலை மிட்டாய்ங்கோ, அம்மா எள்ளு மிட்டாய்ங்கோ, ஏதோ ஒன்று நம்மளால ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்டை அதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே போவோம். இப்போ என்ன ஆகிருக்குன்னா, மோடி எங்கே போனாலும் கையை பிடிச்சி எந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறாருன்னா அதானி, கௌதம் அதானிங்கிற பிள்ளைய கூட்டு போய்டுறாரு. ஆஸ்திரேலியா போகிறாருங்க, ஏரோப்ளேனில் அதானியை ஏற்றி கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு நிலக்கரி சுரங்கத்தை குத்தகை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கமா, ஏன்னா அதோட விஷயம் முடியலை. அதை ஏற்பாடு பண்ணால் இவர் காசு கொடுக்கணும்ல குத்தகைக்கு, நமக்கு தெரியும்ல. அவர் கையில் காசே இல்லாமல் ஏரோப்ளேன் ஏறி இருக்கார். அப்புறம் பார்த்தாரு மோடி, ஐயோ பாவம் இந்த பிள்ளை, இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து குத்தகைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், கையில் காசு இல்லாமல் இந்த பிள்ளை வந்துருச்சு, ஆகவே காசும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுன்ட்டு கூடவே அந்த ஏரோப்ளேனில் இன்னொருத்தரை கூப்பிட்டு போகிறார். அது யார்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு அதிகாரி. அவர் அங்கேயே சாங்ஷன் பண்ணி செக்கை கிழிச்சு அதானி கையில் கொடுத்து, அந்த செக்கை அப்படியே நிலக்கரி சுரங்க குத்தகைக்கு கொடுத்து சுரங்கத்தை குத்தகை எடுத்துக்கொண்டு அவர் வந்துவிட்டார். இது ஒரு விஷயம். இந்த மாதிரி 1000 உதாரணங்களை கொடுக்க முடியும். ஒன்றும் இல்லை, பாலஸ்தீனத்தில் தினசரி பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுகின்றன. பல இடங்களில் இடதுசாரி இயக்கங்கள் தான் கூடுதலாக இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த கொடுமைகளை செய்வது யார்? இஸ்ரேல் அரசாங்கம். அந்த இஸ்ரேல் அரசாங்கம் கொல்வதற்கு பயன்படுத்துகிற நவீன ஆயுதங்களை அமெரிக்கா உள்பட பல நாடுகள் சப்ளை பண்ணுது. அந்த சப்ளை பண்ற கேடுகெட்ட பட்டியல்ல இந்தியாவும் இருக்கிறது.
எப்பேற்பட்ட அவமானம்! ஒரு பக்கம் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஒருமைப்பாட்டை சொல்லுவோம் அப்படின்னு இங்க வந்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய அரசாங்கம் இஸ்ரேலிய நிறுவனமும் அதானியினுடைய நிறுவனமும் கூட்டாக நவீன ஆயுதங்கள், மிக ஆபத்தான ஆயுதங்கள், இதையெல்லாம் உற்பத்தி செய்து இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்து இஸ்ரேல் அரசாங்கம் நாம இங்கிருந்து அனுப்புகிற ஆயுதங்களை வைத்து பாலஸ்தீன மண்ணில் இருக்கிற பெண்கள், குழந்தைகள், இளைஞர்களை குண்டு வீசி கொன்று கொண்டு இருக்கிறது. இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்படின்னா எப்பேற்பட்ட கொடுமை அது! அப்ப நீங்க அதானி அந்த இடத்துல கூட பாலஸ்தீன பிரச்சனைங்கிற சர்வதேச பிரச்சனையில கூட இவர் உள்ள பூர்றாரு. மோடி அவருக்கு இஸ்ரேலிய நிறுவனத்தோட கூட்டாக தொழில் செய்வதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுக்கிறார். இப்ப என்னாச்சு? அதானி மீண்டும் குற்றவாளி கூண்டல. ஏற்கனவே ஹிண்டன்பர்க்குங்கிற அமெரிக்க நிறுவனம் பல விஷயங்களை வெளியே சொன்னது. எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதை வந்து முறையா விசாரணை நடத்துங்க. மோடி அரசாங்கம் அப்பவும் பார்லிமெண்ட்ல அதானிங்கிற பேரை வரவே விடலை. விசாரணை கிடையவே கிடையாதுன்ட்டாங்க. கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட் என்ன சொல்லிடுச்சு? எதுக்கு நீங்க வந்து கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரணை கேட்குறீங்க? எதுக்கு நீங்க சிறப்பு விசாரணை குழு கேட்குறீங்க? இந்த செபின்னு ஒரு அமைப்பு இருக்கு, பங்குச்சந்தையை பார்த்துக்க, அதுவே பார்த்துக்கட்டும்னு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க. சரி, ஏதோ ஒன்று, அதாவது விசாரிச்சு தொலையட்டோன்னு பார்த்தா கடைசியில் என்ன விஷயம் வருது? அதானி என்ன மோசடி செய்தாரோ அந்த மோசடியில் பங்குகளை வாங்கி லாபம் பார்த்தவராக செபி அமைப்பினுடைய தலைவரே இருந்திருக்கிறாருங்கிற விஷயம் வெளியில வருது. இவங்க எப்படி நியாயமா விசாரணை நடத்துவாங்க? இவங்க எப்படி அதானிய குற்றவாளிம்பாங்க? இவங்க எப்படி அதானிக்கு தண்டனை கொடுப்பாங்க? இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையா எழுந்து முடிவதற்குள்ளாக அடுத்த பிரச்சனை இப்ப என்ன வந்துருச்சு? நம்ம யாரும் எதுவும் பேசல. அமெரிக்க கோர்ட், ஃபெடரல் கோர்ட், அது அம்பானி மற்றும் அம்பானியினுடைய உறவினர்கள் மீது கடுமையான பிரிவுகளோடு வழக்கை பதிவு செய்திருக்கிறது. என்ன வழக்கு? அமெரிக்காவில் இந்த கம்பெனியினுடைய பங்குகளை விற்க, இந்த கம்பெனியில் முதலீடு வாங்குவதற்கு நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம், எங்கள் பங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் ரொம்ப வசதி வாய்ப்பாக இருக்கோம், எங்களை நம்பி நீங்கள் முதலீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படி நாங்கள் நல்லா தான் இருக்கோம், வலுவாக தான் இருக்கோம், ஸ்ட்ராங்காக தான் இருக்கோன்னு சொல்லுவதற்கு அதானி நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா, பல நாடுகள், இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அதிகாரிகள், மின்வாரியம், இவர்களோடு பேசி அதானி குழுமம் உற்பத்தி செய்கிற சூரிய ஒளி மின்சாரத்தை அதிக விலையில் அரசாங்கங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுத்தார்கள். அதன் மூலமாக அவங்க நிறுவனமும் குழுமமும் மிக வலுவாக இருப்பதாக ஒரு பாவ்லா காட்டி அதை பயன்படுத்தி அமெரிக்காவில் முதலீட்டுக்காக வேட்டையாடினார்கள்ங்கிறது தான் அமெரிக்கன் ஃபெடரல் கோர்ட் இன்னைக்கு அவங்க மேலே சார்ஜ் பண்ணியிருக்கு. எல்லா விவரங்களும் அதானியினுடைய சகோதரர் மகன் அவரோட போனை வந்து பறிமுதல் செய்து அதில் இருக்கிற மொத்த விஷயங்களும், யாரை பார்த்தாங்க, இந்தியாவில் எந்த மாநிலம், ஆந்திராவுக்கு போனாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்வாரிய அதிகாரிகளுக்கு கூட கொடுத்துருக்காங்கங்கிற தகவல் அவருடைய ஃபோனில் இருந்தது பூரா லட்டு மாதிரி அமெரிக்க கோர்ட்டு ப்ராசிக்யூஷன் கையில் வச்சிருக்கு. இப்போ இந்தியா பண்ண வேண்டியது என்ன? ரொம்ப சிம்பிள், நீங்கள் விசாரிக்கவே வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே விசாரித்து அமெரிக்க நீதிமன்றம் கையில் எல்லா சமாச்சாரமும் இருக்குது. இங்கேருந்து சிபிஐ போகணும், அதிகாரப்பூர்வமாக நாங்கள் இதில் நடவடிக்கை எடுக்க போகிறோம், லஞ்சம் கொடுத்தது தவறு, அதற்கான ஆதாரங்களை எங்களுக்கு கொடுங்கள்னு நீங்கள் அவங்க கேட்கணும். அமெரிக்க நீதிமன்றம் உங்களுக்கு கொடுக்க போகுது. லட்டு மாதிரி கொடுக்கறத நீங்கள் இங்கே வாங்கிட்டு வந்து அதை பயன்படுத்தி அதானி மீது தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம். ஏன் இந்த அரசாங்கம் சிபிஐ விசாரணைக்கு அனுமதி மறுக்கிறது? ஏன் இந்த அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் அதானி பற்றி பேசக்கூடாது என்கிறது? அதானியை பாதுகாக்க, முதலாளித்துவத்தை பாதுகாக்க, உயர்மட்ட லஞ்ச ஊழலை பாதுகாக்க
வருகிற கமிஷன் கடுகளவு கூட குறையக்கூடாது என்பதற்காக நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். எதிர்க்கட்சிகள் வைக்கிற நியாயமான கோரிக்கையை காதில் போடுவதற்கு மறுக்கிறார்கள். இப்போ இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இல்லையா? எங்க வீட்டுக்குள்ள அது என்ன பிரச்சனையை உருவாக்குச்சுன்னா, நீங்க சூரிய ஒளி மின்சாரத்தை அதிக காசு போட்டு அரசாங்கம் வாங்கினா அதை எப்படி விற்கும்? அதிக விலையில தான் விற்கும். ஏற்கனவே மின்கட்டண உயர்வு தாங்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் மின்கட்டணம் உயர்ந்தால் சாதாரண மக்களால் சகித்து கொள்ள முடியாது, தடுமாற வேண்டும், நடுத்தருவுக்கு வர வேண்டும். அதனால நாமும் சம்பந்தப்பட்ட நம்முடைய குடும்பங்களையும் பாதிக்கிற ஒரு பிரச்சனைங்கிற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கட்சி இதை அணுகுகிறது. விலைவாசி பிரச்சனையும் அப்படிதான். வேலையின்மைங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அருமை தோழர் சுகுமாரன் சொன்னார், மெத்த படித்தவர்கள், பேராசிரியராக இருந்தவர்கள் அங்கு வேலை கிடைக்கவில்லை, போய்விட்டது என்பதற்காக வேகமாக டூ வீலர் ஓட்டி ரிஸ்க் எடுத்து எப்போது வேண்டுமானாலும் சாலை விபத்து நடக்கலாம்ங்கிற அடிப்படையில் உயிரை பணயம் வைத்து அந்த காசு சம்பாதிப்பதற்காக நம்முடைய வீட்டு குழந்தைகள் உயிரை பணயம் வைத்து இன்றைக்கு தெருக்களில் நிற்கிறார்கள். இந்த அரசாங்கம் நினைச்சா வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியாதா? கேட்டா வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம், பக்கோடா விற்கிறது கூட நாங்க கொடுத்த வேலை தான் என்றெல்லாம் கூசாமல் பேசுகிறார்கள். இதெல்லாம் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கிற பிரச்சனை இல்லையா? இதெல்லாம் தான் கேட்கணும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக சொல்லுகிறோம். நாங்க கேட்போம், என்னைக்குமே கேட்போம். நாங்கள் மட்டும் கேட்டு பயனில்லை, அனைத்து அரசியல் கட்சிகளின் குரலாக இது மாற வேண்டும், சாதாரண உழைப்பாளி மக்களின் குரலாக மாற வேண்டும். அதற்கு நீங்கள் முன்வர வேண்டும்ங்கிற வேண்டுகோளை வைப்பதற்காகவே இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம். இப்படியெல்லாம் நம்ம ஒன்றா சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக சாதியை சொல்லி மதத்தை சொல்லி நம்மை பிளவுபடுத்துகிற வேலையையும் இந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டு இருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. கிறிஸ்துவர்கள், அதே போல கூடுதலாக இஸ்லாமிய சமூகம் இவர்களது ஆட்சியில் ஏராளமான பிரச்சனைகளை அனுபவிக்கிறது. இப்போ எல்லாம் மசூதி மேலே குறி வச்சிருக்காங்க. காசியில் இருக்கக்கூடிய ஞானவாப்பி மசூதி, மதுராவில் இருக்கக்கூடிய ஈத்கா மசூதி, உத்தரப்பிரதேசத்தில் சம்பல்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மசூதி, இதெல்லாம் தொல்லியல் துறை ஆய்வு பண்ணணுமா? ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னால் இந்து கோயில் இருந்ததை இடிச்சிட்டு மசூதி கட்டியிருக்காங்க, ஆய்வு பண்ணுங்கிறாங்க. சரி, மசூதியை இடிச்சா அடியில் இந்து கோயில் கூட இருக்கலாம். அந்த இந்து கோயிலை இடிச்சா அதுக்கும் கீழே இன்னொரு மசூதி இருக்கலாம், இன்னொரு கோயில் இருக்கலாம். இடிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பீங்களா? நீங்கள் பூமியை தோண்டிக்கிட்டே போயிட்டு இருப்பீங்களா? அதுக்கு தான் இந்தியாவில் 1991 ஒரு சட்டம் வந்தது. வழிபாட்டு தலங்கள் பற்றி நிறைய சர்ச்சை வருது. இங்கே கோயில் இருந்தது, இங்கே மசூதி இருந்தது, அங்கே சர்ச் இருந்தது, இதை இடிச்சிட்டு நீ கட்டினதை இடிச்சிட்டு நாங்கள் கட்டினோம், இப்படியான விஷயங்கள் வருது. அதனால் 91 சட்டம் என்ன சொல்லிடுச்சு? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அயோத்தி பிரச்சனை மட்டும் ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அது கோர்ட் என்ன சொல்லுதோ அப்படி பார்த்துக்கலாம். இப்போ தீர்ப்பும் வந்துருச்சு. அது முறையான தீர்ப்பு அல்ல என்றாலும் தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் மற்ற வழிபாட்டு தலங்கள் சுதந்திரம் கிடைத்த அன்று 1947 ஆகஸ்ட் 15 யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடமே நீடிக்கும், அதில் சர்ச்சையே கூடாது என்று முற்றுப்புள்ளி வைத்த பிறகு இன்னைக்கு இந்த மசூதிகளுக்கு அடியில் என்ன கோயில் இருக்கிறதா என்று ஆய்வு செய்வதற்கான அனுமதியை யார் வழங்கியிருக்கானா? லோக்கல் நீதிமன்றம். அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனால் இப்போதான் பதவி ஓய்வு பெற்ற சந்திரசூட் அவர்கள் தலைமை நீதிபதியாக இருந்தபோது இதையெல்லாம் அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அப்ப நீங்க ஏற்கனவே சட்டம் இருந்தாலும் அந்த சட்டத்தை மீறி வழிபாட்டு தலங்களை மையப்படுத்தி சர்ச்சைகளை உருவாக்கி மக்களை பிரிக்கிற ஏற்பாடு. அதனால விவசாயிகள் போராட்டம், தோழர் ரவீந்திரன் சொன்ன போராட்டம், இதையெல்லாம் இந்த பிரிக்கிற வேலை, பிளவுபடுத்துகிற வேலை, இதையெல்லாம் தாண்டி ஒற்றுமையோடு நடந்ததால் தான் வெற்றி பெற்றது. சாம்சங் போராட்டம், இந்த பிரிவுகள், பிளவுகள், சிஐடியு சங்கத்தை பற்றிய ஏராளமான அவதூறு, ஆதரித்த கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி ஏராளமான அவதூறு, இதையெல்லாம் தாண்டித்தான் தொழிலாளிகளுடைய உருக்கு போன்ற ஒற்றுமை, அதற்கு சிறப்பாக வழிகாட்டிய சிஐடியு, இவர்களோடு உடன் நின்ற மார்க்சிஸ்ட் கட்சி, இதர கட்சிகளுடைய ஒத்துழைப்பு, இது எல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு
பணிய மறுத்த நிர்வாகத்தை ஓரளவு பணிய வைத்திருக்கிறது. ஆனா இதுல கூட தமிழக அரசு சங்கத்தை பதிவு செய்வதற்கு இன்னும் முன்வரவில்லைன்னா இவர்கள் இந்த பிரச்சனையில், சாம்சங் பிரச்சனையில் நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்களா, உழைப்பாளி மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களாங்கிற கேள்வி இயல்பாக வருமா வராதா? இந்த கேள்வியைத்தான் கேட்கிறோம். லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுகிறது. ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு, ஒரு நியமனத்துக்கு பல லட்சம். நீங்க பேராசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள் நியமனம்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 கோடிங்கிறது ரேட்டுன்னு சொல்றாங்க. யாரால் அங்க கொடுக்க முடியும்? எப்படி முடியும்? அப்ப எனக்கு தகுதி இருந்தாலும் காசு கொடுத்தாதான் வேலை கிடைக்கும்னா இப்படிப்பட்ட லஞ்ச லாவண்யத்தை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? உள்ளாட்சியில அவ்வளவு பிரச்சனை, எதுக்கெடுத்தாலும் லஞ்சம். ஒரு பக்கம் சொத்து வரி, குப்பை வரியை ஏத்திட்டு இன்னொரு பக்கம் லஞ்சத்தையும் ஏத்துனீங்கன்னா ஜனங்களால எப்படி வாழ முடியும்? அப்ப இந்த கேள்விகளை எல்லாம் தமிழக அரசை நோக்கியும் நாங்கள் வைக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க கூட்டணி கட்சி தானே, நீங்க ஒரு வார்த்தை முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது உங்க மாநில செயலாளர் சொல்லக்கூடாதான்னா இது என்ன விருந்தினரா, உறவினரா, அண்ணன் தம்பியா? அண்ணன் தம்பியே இந்த காலத்துல சொன்னாலே கேட்கறது இல்லை. நம்ம புள்ள குட்டியே ஒரு வயசு வந்ததுக்கு பிறகு நம்ம சொன்னா காதல வாங்கறது இல்லை. ஒரு கட்சி, ஒரு ஆட்சி நம்ம கிட்ட இருந்து ஒருத்தர் போய் கொஞ்சம் பார்த்து இதை முடிச்சிருங்க அப்படின்னா முடிப்பாங்களா? சாம்சங் போராட்டம் எப்படி முடிந்தது? தொழிலாளிகளுடைய போராட்டத்தால். அதனால இங்கே நாம சொல்லக்கூடிய பல விஷயங்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் மக்களுடைய சாதி மதம் கடந்த ஒற்றுமையை உருவாக்கி அதன் மூலமாகத்தான் இதை கொண்டு போக முடியும். ஆனா 100 ஆண்டுகளாக போராட்ட களத்துல, சித்தாந்த களத்துல, அரசியல் களத்துல டெஸ்ட் பண்ணி முழுக்க முழுக்க பாஸ் மார்க் வாங்கிய ஒரு இயக்கமாகத்தான் இன்றைக்கு சிபிஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. பெண்கள், குழந்தைகள் மீதான கொடுமைகளை எதிர்த்து, பட்டியல் சாதி மக்கள், பழங்குடியின மக்கள் அவர்கள் மீதான கொடுமைகளை எதிர்த்து, சிறு குழந்தைகள் கூட பாதிக்கப்படுவதை எதிர்த்து, விவசாயிகளுக்காக, தொழிலாளிகளுக்காக, அரசு ஊழியர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக என்று சகல பகுதி உழைப்பாளி மக்களுக்கும் கம்யூனிஸ்டுகள் அவர்களது வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், தத்தம் செய்திருக்கிறார்கள். அவரவர் குடும்பத்தை பார்ப்பதை விட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வீர புதல்வர்களும் வீர புதல்விகளும் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக களத்தில் நிற்கிறார்கள். இந்த எண்ணிக்கை கூட வேண்டும். எனவே மார்க்சிஸ்ட் கட்சி காட்டுகிற அரசியல் பாதையில், இடதுசாரி அரசியல் பக்கத்தில் அனைவரும் மக்கள் வர வேண்டும் என்கிற அந்த அறைகூவலை விடுத்து, மழையின் காரணமாக இன்னும் பல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கிற கூட்டங்களில் நிச்சயமாக பேசுவோம். எங்கள் அரசியலுக்கு வர வேண்டும், எங்கள் போராட்டத்தில் இணைய வேண்டும், நம்முடைய தலைவிதியை நாமே தான் திருத்தி எழுத வேண்டும். எந்த ஹீரோவும் இதற்காக பிறந்து வந்து நம்முடைய தலைவிதியை மாற்றுவார் என்பதற்கான அத்தாட்சியே கிடையாது. எனவே மார்க்சிஸ்ட் கட்சி பக்கம் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு, நல்வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்.